ஆரம்பிக்கலாங்களா? பிறவியிலேயே சிக்கனத்தை கடைபிடிக்கிறாள். என்னோட ஒய்ஃப் நேம் வந்து உமா மகேஸ்வரி. கல்யாண பத்திரிகையில கூட உமான்னு தான் போட்டேன். உமா மகேஸ்வரி நான் கூப்பிட்டதே கிடையாது. ஓ, அதுல நீங்க சிக்கனமான நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. ஒரு மொபைல் கடைக்கு போறது, 3000 ரூபாய்க்கு மொபைல் வித்துட்டு 1500 ரூபாய்க்கு இன்னொரு மொபைல் வாங்கிட்டு 1500 ரூபாய் கேஷிங் வாங்கிட்டு வந்துட்டாங்க. யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? தாராள பிரபு சமயங்கள்ல இளிச்சவாயன்னு சொல்லுவேன். ஓ, ஆக்சுவலா அதான் சொல்லுவீங்க, ஒரு பேருக்கு முதல்ல தாராள பிரபு. நீங்க அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். ஊர் கிணறு யாரு வேணாலும் தண்ணி எடுத்துப்பா. என்ன ஒரு கிரியேட்டிவிட்டி, எவ்வளவு யோசிச்சு வச்சிருக்கீங்க. எங்க பையனுக்கு ஒரு சின்ன கோட் வேர்டு இருக்கு. இவர் வந்து எப்படி பாரு, அவன் வந்து எப்படின்பா. இப்படின்னா வாங்கிட்டியான்னு அர்த்தம், எப்படின்னா வாங்கியாச்சுன்னு அர்த்தம். அது இதுன்னு எதையோ கொண்டு வந்து வாங்கிட்டு வந்து வச்சிடறான். தேவையானது தானே சார், அது கூட வாங்க சார். அப்படி வாங்கிட்டு வந்து வச்சாலும் டெய்லி இட்லி மாவு வாங்கிட்டு வா, இட்லி மாவு வாங்கிட்டு வாங்க. இவர்தான், இவருக்கு இதான் வேலை. லாடு லாடு லபக்கு தான் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் நாங்களும் லாடு லபக்கு தாஸ். வெளியே போய் விட மாட்டாங்க. அவங்களாவது வெளியே போய் விட்டாங்க இல்லைங்களா? அது மாதிரி எப்ப பார்த்தாலும் ஒரு சந்தேகத்தோடயே பாக்குறது சார். ஒரு 2 பசங்களோட வெளியே போறோம்னா ஒரு சந்தேகத்தோட பாக்குறது. இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா, அதுக்காக சொல்றேன். மொட்டை மாடியிலன்னு கேளுங்க, வீட்டுக்குள்ளனா திருப்பி அடிப்பாரு, சத்தம் வரும். மொட்டை மாடியில சத்தம் போடுறது வெக்கப்பட்டு வாய மூடி இருப்பாரு. அதுக்காக மொட்டை மாடியில கூட்டு போய் அடிச்சுட்டு வந்தேன் நான். பையனை வந்து இவங்க தான் ஸ்கூல்ல டிராப் பண்ண போவாங்க. 8 o'clock டிராப் பண்ணிட்டு காரை ஸ்கூல் பக்கத்துல எங்க தெரு பக்கத்துல நிறுத்திட்டு பஸ்ல வந்துருவாங்க. ஏன்னா பெட்ரோல் செலவு வீணாயிடும். ஏண்டா நியாயமா பண்ணுங்கடா, அநியாயம் பண்ணாதீங்க. ராத்திரி குழந்தைங்க தூங்குன மொட்டை மாடி கூட்டிட்டு போய் நல்ல குமுறு, நிஜமாவே குமுறுனேன். யாரா? அவரதான். ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். வளர்த்த கடா நெஞ்சில முட்டணும் பழமொழி சொல்லல. நம்ம வளர்த்து நம்மளே முட்ட வேண்டியதா. வளர்த்த கடா நெஞ்சில பாயுதுன்னு கேள்விப்பட்டிருப்ப. ஆனா நான் வளர்த்த கடாலாம் கைய முறுக்கிக்கிட்டு நெஞ்சில குத்துறாயா குத்து. பெரிய மூட்டை வச்சுக்கிட்டு ஒரு ஏத்தா பாருங்க, இங்க வந்துருச்சு. மூடிட்டனே, இல்லன்னா வெளியே வந்து வந்திருக்குமே. ஷோரூம்ல இருந்தா என்ன அதையும் வாங்கி வந்து வச்சிருக்கீங்க? அது ஒரு எமர்ஜென்சிக்காக சார். ஓ, கிரைண்டர் எமர்ஜென்சிக்கு தான் பல பாத்தீங்களா சார்? கிரைண்ட் அதெல்லாம் தெரியாது. பாத்திரத்தை பார்த்தாலே போட்டுவார். இளிச்சவாயன் கரெக்டா தெரியும். என்னது? இளிச்சவாயன் நல்லா தெரியும். இளிச்சவாயன் நல்லா தெரியும். பாத்து நங்காது இப்படி ஆயி போச்சு. படுபாவிங்க எல்லாருமா சேர்ந்து உங்களை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டாங்களே. எனக்கு உங்க முகத்துல அந்த உண்மையை பார்க்க முடிச்சு. எனக்கு தப்புலாம் தெரியுது, ஆனா ஒருத்தன் கஷ்டப்பட்டா தாங்கிக்க முடியல அப்படின்னு. நீதான்டா புள்ள. யோ பாத்தியா, இவன மாதிரி வீட்டுக்கு ஒரு புள்ள இல்ல, ஊருக்கு ஒரு புள்ள இருந்தாவே மழை ஹொட்டோன்னு கொட்டி ஊர் செழிச்சு போகும்டா. உங்களாலதான் சார் மழை பெய்யும். இப்படிப்பட்ட இளிச்சவாயர்களாலதான், நாம இளிச்சவாயர் விமர்சிக்கிற இவர்களாலதான் இந்த பூலோகம் வாழ்ந்து. சார் இவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து லவ் மேரேஜுங்க சார். நாங்கள் லவ் மேரேஜ் பண்ணதுனால யார் கஷ்டப்படுறாங்க, லவ் மேரேஜ் பண்ணிட்டு கஷ்டப்படுறாங்கன்னா இவர் ஹெல்ப் பண்ணுவாருங்க சார். உண்மை காதல்னா சொல்லு, என் உயிரை கொடுக்குறேன். ஜாமா மளிகை ஜாமா வாங்குறதுக்கு கேட்டாருங்க. இவர் என்ன பண்ணாரு, தாராளமா ஒரு 10,000 எடுத்து கொடுத்துட்டாருங்க. மளிகை ஜாமாவே வாங்கலைங்க சார், ஒரு டிவி, கலர் டிவி வாங்கிட்டு வீட்டுக்கு போயிருக்காருங்க. அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டைல் பாண்டியோட ட்விஸ்ட். நம்மள்ட்ட சொன்னது என்ன விஷயம், மளிகை ஜாமா. ஆனா அவன் வாங்கிட்டு போனது என்ன, கலர் டிவி. அதனால நீங்க கேளுங்க இதுல என்ன இருக்கு அப்படின்னா கேட்கவே வேணாம் அப்படின்னு விட்டுட்டாருங்க சார். எடுக்க மாட்டேன், உழைச்சு போங்க. ஒரு நாய்க்கு வந்து வீட்டு வாசல்ல படுக்குது சார். அந்த நாய் ரோட் நாய் ஒருத்தனை கடிச்சிருச்சு. உன் வீட்டு வாசல் தானே படுத்திருக்குன்னு சண்டையை போட்டு 2000 ரூபாய் பணம் அவர்கிட்ட வாங்கிட்டு போனான். இதை விட ஒரு இளிச்சவன் உலகத்துல உண்டா? அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க சார். நீங்க கவுனிங்க, இவரே வந்து 3 வாட்டி வந்து யாரோ ஏமாத்திருக்காங்க. எப்படி சார் அந்த மாதிரி ஏமாத்துறவங்க எப்படி எங்களை தேடி வரவே மாட்டேங்கிறாங்களே? I don't know. இந்த ஃப்ரெண்ட் ஏமாத்துனாங்க பாத்தீங்களாங்க சார், அவங்க திரும்பி சிவா கிட்ட போனா நடக்கும் அப்படின்னு வராங்க. அப்பயும் செய்யும் போது தான் சார் எனக்கு ரொம்ப கவலையா கஷ்டமா இருக்கு சார். அது என்னோட இயல்பு அப்படிதான். நான் ஹெல்ப் பண்ணுவேன். அவங்க அதை பயன்படுத்தி மேல வந்தாங்கன்னா சந்தோஷம் சார். இல்லைன்னா திரும்பி வந்தாலும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் சார். இப்ப சொல்லுங்க நான் செஞ்சது தப்பா? கொண்ட மாமா நீ சொல்லு நான் செஞ்சது தப்பா? சிங்க மாமா நீ சொல்லு நான் செஞ்சது தப்பா?
அங்கிள் நீங்க சொல்லுங்க நான் செஞ்சது தப்பா? யாராவது சொல்லுங்க நான் செஞ்சது தப்பா? தம்பி நீ செஞ்சது எந்த தப்பும் இல்ல. கஞ்சத்தனமாக இருக்கக்கூடிய உங்கள் மனைவிக்கு நீங்கள் என்ன பெயர் வைத்திருக்கிறீர்கள்? பேரை சொல்றது கொஞ்சம் பயமா இருக்கு, இருந்தாலும் சொல்றேன். சித்ரா. ஆனா அந்த செலவு செய்யும் போது கத்ரா. அடே பேயில போமா. இலே இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்சிட்டே காமிச்சிட்டா சார். அவங்க அம்மா கிட்ட நேரடியா சொல்லுவேன் சார், இதே என் பிள்ளையா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் 4 அறை விட்டுருப்பேன் அப்படின்ட்டு. அவனுக்கு மேல உங்களுக்கு பிள்ளை அப்புறம் தான் கல்ல கொண்டு மண்டை உடைச்சிருப்பேன். போங்க எல்லாரும் போய் வேலையை பாருங்க. இது போய் வேடிக்கை பார்க்க வந்த அன்னைக்கு சொல்லியா தான் கிடந்தா. கொஞ்சம் கொஞ்சமா தேத்தி 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 நானு கடைசிக்கு என்ன போச்சு, அந்த உலக தண்ணி கையை தூக்கி நம்மளே அடிக்காரு. போட்டு துவைச்சேன்னா சீக்கிரமா மெட்டீரியல் எல்லாம் வேஸ்ட் ஆயிடும். அதனால நான் சோப்பே போடாம அதை இயர் கணக்குல யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லுவார். எப்படி சிக்கிரிக்க பாத்தியாப்பா? என்ன பண்ணிட்டு இருக்காரு சார்? ஹீஸ் a போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல. தெரியாம நான் மட்டும் கேட்டேனே. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது? சரி சரி. ஒரு பனியனையே அப்படியே பழசாகிற வரைக்கும் போடுறாருன்னா அவர் ரொம்ப நியாயமான போலீஸ்காரராகத்தான் இருந்தாக வேண்டும். இதுல இருந்தே நீ எவ்வளவு நல்லவன் தெரிஞ்சு போச்சு. யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிருங்க.